வண்டி எடுத்துகிட்டு ஒரு கோவமாக கிளம்பி போயிட்டாராம். ஒரு டாக்டர் இந்த மாதிரி கோவமாக கிளம்பி போக வேண்டிய அவசியம் என்ன? பணம் கட்ட கேட்டிருக்கீங்க, பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாருமே பாக்கெட் 30,000 பணம் வச்சுருக்கீங்க, யாரோ ஒரு ரூபத்தை கேட்டிருக்காங்க, அவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணி கட்ட வந்திருக்காங்க. நீங்கள் பணம்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி கிளம்பி அங்கே போயிருக்காரு கோவமாக. பணம் கேட்டதுனால தரல அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒரு கவனக்குறைவாக இதை நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, நீ ஹாஸ்பிட்டலில் என்ன அமௌண்ட்டு வருதோ பில்லு வருதோ அதையும் நீ கட்டிக்கோ, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீ என் கிளினிக் கூப்பிட்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன்னா நீ டாக்டரா இல்லை புரோக்கரான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட் வரும். ஸோ இந்த இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு அவர் மனசில் வச்சு ஏதோ பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு டவுட் இருக்குது. நான் ஃபர்தராக ஃபோன் பண்ணி ஈவினிங் நேரில் வாங்கிட்டு ஃபோனை வேணா மயிருங்கிறாரு என்கிட்ட. ஒரு டாக்டர் பேசலாங்களா? உயிருக்கு நான் கேரண்டி அப்படின்னு போல் சந்தோஷ்ன்ற டாக்டர் தான் சொன்னார். ஊரில் இந்த மாதிரி பைக்கில் போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விட்டார். பக்கத்தில் இருக்க உந்திரப்பட்ட ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்தது இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் வந்து முண்டையம்பாக்கம் இட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. முண்டையம்பாக்கத்துக்கு வந்தோம். நரம்பு இந்த மாதிரி மூளையில் பின்னாடி அடிப்பட்டதால் மூளையிலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டுருக்குப்பா அப்படின்னு போல் சொன்னாங்க. சரி, நம்ம வேணால் ஜிக்மோர் இட்டுட்டு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிக்மோர் இட்டுட்டு போய் அங்கே சேர்த்தோம். அங்கே கரெக்டாக 1 மாதமாக ஐசியூவில் வச்சு 2 தடியை சர்ஜரி பண்ணி அவனை ஒரு அளவுக்கு தேர்த்தி ஐசியூவில் நார்மல் பெட்டில் 1 வாரம் வச்சுருந்து நீங்கள் இதுக்கு மேலே வீட்டில் இட்டுட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு போல் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, வீட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் ஜிஹெச்சில் திரும்ப முண்டையம்பாக்கத்துலேயே சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு முண்டையம்பாக்கத்துலேயே இட்டு வந்து திரும்ப அட்மிஷன் போட்டு 10 நாள் வச்சுருந்தோம். அந்த டைமில் அங்கே ஒரு அந்த மூளை சம்மந்தப்பட்ட டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணார். அவர் கூப்பிட்டு அவரோட ஒய்ஃபு கையில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தாரு. நம்பர் கொடுத்து இவர் கூட யார் இருக்காங்களோ எனக்கு ஃபோன் அடிக்க போல் சொல்லணும்னு சொல்லிட்டு போனார். நான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி பேசினேன், நான் அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர் தான்ப்பா, நீ அவருக்கு வந்து கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது, நுரையீரல் இந்த மாதிரி நெஞ்செல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, சளி இருக்குது, நீ இங்கே நம்ம கிளினிக் ஒன்று இருக்குது அங்கே இட்டுட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு போல் சொன்னார். சரி சார், ஓகே சார், இவங்களும் இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே இட்டுட்டு வரேன், இவங்களும் ஆனால் வீட்டிலே வச்சு பார்க்குற மாதிரி தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வீட்டில் இங்கே இட்டுட்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இட்டுட்டு வந்து சேர்த்தேன். அட்மிஷன் போட்ட நினைக்கி இவர் வந்தார். வந்து தைலெல்லாம் பிரிச்சுட்டு ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கான், ஆனால் இவனை வந்து நான் க்யூர் பண்ணி தர முடியாதுப்பா, அதாவது நடக்க வைக்க முடியாது, ஞாபகம் வரும்னு என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஆனால் உயிருக்கு நான் கேரண்டி அப்படின்னு போல் சந்தோஷ்ன்ற டாக்டர் தான் சொன்னார். உயிருக்கு நான் கேரண்டி, உயிருக்கு நான் எந்த பிரச்சனையும் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துங்க, சளி இதெல்லாம் எடுத்தால் மட்டும் போதும், ஒரு 1 வீக் ஒரு அதிகம் தேவையில்ல, ஒரு திங்கள் செவ்வாய்க்குள்ளே நான் அவரை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்றேன், அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா, ₹1,90,000 ஆகும், அது மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு போல் சொன்னார். ஓகே சார்னு சொல்லிட்டு அவரை தையெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு ஒரு வாக் மாதிரி கூப்பிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்கள் 1/2 ஃப்ளோர்லன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு இட்டு போனார். நானும் அப்பாவும் போனோம். அப்பாவும் நானும் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இந்த டாக்டரோட எம்டி டீன் அவர் தான், அவருக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஒரு ₹30,000 ஃபோன்பே இல்லை ஜிபே பண்ணுறங்க. அப்போயும் நான் எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை, இது மெடிசன்லாம் வாங்கணும், அவர் பேரில் தான் நம்ம வாங்க முடியும், அதனால் இந்த டீனுக்கு இந்த காசை வந்து நீங்கள் பே பண்ணுறங்க, ஆனால் அவருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நானே திரும்ப வந்து அவருக்கு ஃபோன் அடித்து சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், வேணால் கையில் வேணாலும் இருக்குது சார், வாங்கிக்கங்க சார், கையிலலாம் நான் வாங்க மாட்டேன்ப்பா, நீ இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் என் கையில் காசு இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி படிக்க தெரியாத மாமா ஒருத்தர் இருந்தார். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேடா மணி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு வரேன், லைனில் வரேன். அவர் அங்கே பேசுனதுக்கு இந்த மாதிரி பே பண்ணி தான் அவனு சொல்லி, சரி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்கார், நான் அனுப்பிச்சி வரேன்னு சொல்லிட்டு அவர் மாமா அவரோட ஃப்ரெண்டு இங்கே அனுப்பிச்சி விட்டார். அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏன்பா அந்த மாதிரி காசு கேட்டாங்க. இல்லை சார், அந்த மாதிரி எதுக்கோ அந்த மாதிரி மருந்து மெடிசன்லாம் வாங்கணுமா, அது இந்த ஹாஸ்பிட்டலோட டீனு அவர் பேரில் தான் வாங்க முடியும், நம்ம நீங்கள் வந்து அந்த காசை மட்டும் கொஞ்சம் ஃபோன்பேயில் அனுப்பிச்சி விட்ருங்க. அப்பயும் அந்த சார் நான் உள்ளே பே பண்ணுறேன்னு போனார். நான் அப்பயும் வேணாம் சார், அவர் உள்ளே பே பண்ண வேணாம்னு தான் சொன்னார், இந்த நம்பருக்கு தான் அனுப்ப சொன்னார், நம்ம ஃபோன்பே ஜிபே மட்டும்தான் சார் பண்ண சொன்னாருன்னு சொன்னேன். அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இருப்பா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது ஏதோ சம்திங் இருக்குது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ₹30,000 வந்து
நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இங்கே பண்ணால் பில்லு தருவாங்க, நம்ம அதுபடி தான் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல்னாலே பில்லு கொடுப்பாங்க. சரி, நான் அந்த டாக்டர் எங்கே இருக்கான்னு கேட்டார். இங்கே வாட்ச்மேன்ட்டு கேட்டோம், பின்னாடி இருக்காரு, இதோ வராருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் அந்த சார் வந்து கேட்டார், சார் இந்த மாதிரி கோவிந்தன்ற பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து 30,000 ரூபாய் பே பண்ண சொன்னீங்களாம், அந்த காசு வந்து எதுக்கு என்னான்னு இல்லை இந்த மாதிரி மெடிசன் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட அவர் சொல்லலை. இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டார். இல்லை ஃப்ரெண்டு தான், மாமாவோட தெரிஞ்சவருக்கு ஃப்ரெண்டு, இங்கே லோக்கலில் தான் இருக்கார், வந்தாருன்னு சொன்னேன். அவர் உடனே என்ன ரியாக்ஷன் பண்ணார், சரி ஓகேப்பா அந்த காசு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டார் சார். அதுக்கப்புறம் மாமா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நீங்கள் ஏன் அவங்க மாமாவா, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு போல், நீங்கள் ஏன் நேரில் வந்து பேச வேண்டியதானே, நான் ஒரு ஆளுக்காக சொல்லிகிட்டு இருப்பேனா அப்படின்னு போல் சொன்னார். இவர் சரி மாமா நான் உடனே ஃபோன் பண்ணி அவர் காசு தான் பண்ணி இந்த மாதிரி கேட்டார், ஆனால் நீ கட்டாத, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பார்ப்போம் அப்படின்னு போல் சொன்னார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தவர் சனி ஞாயிறு 2 நாள் இங்கே வரவே இல்லை. மாமாவும் கேட்க சொன்னார், ஹாஸ்பிட்டலில் கேளுடா மணி, நான் 2 நாள் சனி ஞாயிறுக்குள்ளே நான் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி அந்த டாக்டரை நேரில் பார்த்து பேசுகிறேன், எதுக்கு சார் இந்த மாதிரி கேட்டீங்கன்னு நான் கேட்குறேன்னு சொல்லி இங்கே சிஸ்டர்கிட்ட உள்ளே கேட்டால் அவங்க வந்து வரமாட்டாங்கப்பா, வந்தால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்கன்னு சொன்னேன். நான் மாமாட்டையும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை சார். இங்கே அவர் என்ன சொன்னாரோ போனாரோ, நான் அப்பயும் கேட்குறேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இல்லைப்பா டாக்டர் அங்கேருந்து ஃபோனில் எங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க கொடுக்குற சொல்ல வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் இங்கே செய்கிறோம் அப்படின்னு போல் அவங்க சொன்னாங்க. நான் எப்போ தான் மேடம் வருவாங்கன்னு உள்ளே கேட்டதுக்கு அவங்க திங்கக்கிழமை தான்ப்பா வருவாங்க, வந்தால் நேரில் பேசிங்க அப்படின்னு போல் சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் எதுவும் அவர் பேசவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் திட்டினார், நீங்கள் நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து முண்டையம்பாக்கத்தில் பார்க்கும்போது நீயும் உங்கள் அப்பா அவங்க ஒய்ஃபு தானே இருந்தீங்க, அவர் யார் இடையில இன்னும் ஒருத்தர் மாமான்னு வராரு. இல்லை சார் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இட்டுட்டு போய் அட்மிஷன் போட்டார், எனக்கு படிக்க தெரியாதுன்னு போது கொண்டு உங்கள்கிட்ட சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு சரி ஓகே நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஃபோனை வையே, நீங்கள் அங்கே உள்ள என்ன சொல்கிறாங்களோ அதை பே பண்ணால் போதும், நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் சார். அதுக்கப்புறம் ஃபோனும் அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை. இந்த மாதிரி எனக்கு அப்பா ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி தம்பிக்கு மூச்சு பேச்சுன்னு ஐசியூக்கு கொண்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் உடனே நீ டாக்டர்கிட்ட கேட்டையாப்பான்னு கேட்டால், அவர் இல்லைடா டாக்டருங்களில் அவர் நம்பர் தான் ஒன்ட்டு இருக்கே, ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டாக்டருக்கு உடனே ஃபோன் அடித்து என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரிலப்பா, அது என்னன்னு தெரில, மூச்சு பேச்செல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். தெரிலப்பா அது எனக்கு தெரில, நான் சிஸ்டர்ட்டுன்னா கேட்டேன், சிஸ்டருங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பல்ஸ்லாம் குறைஞ்சிச்சு, ஹார்ட் துடிப்பெல்லாம் எதுவும் இல்லை, இதே துடிப்பெல்லாம் அப்படின்னு போல் நீங்கள் வாங்க சார் வந்து பாருங்கள். இல்லை சார் நான் வந்து வெளியில் இருக்கேன்ப்பா, என்னால் வர முடியாது, நீ என்னான்னு சிஸ்டர்கிட்ட பேசிக்கின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணார், என்ன சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லி உடனே திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன், நீ ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபோன் பண்ணதே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.